நண்பர்களே, மிகப்பெரிய இயற்கையின் ஓட்டத்தில் ஒரு அங்கமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் வாழ்நாளின் ஒவ்வொரு செயல்களும், ஒவ்வொரு சிந்தனையும், ஒவ்வொரு வார்த்தைகளும் இயற்கையினுடைய மிகப்பெரிய ஒரு செயல்பாடு. ஒரு நீரோட்டமான இயற்கை இதை வெளி என்றும், பிரம்மம் என்றும், ஆதி என்றும், அல்லாஹ் என்றும், பரமபிதா என்றும் கூறுவார்கள். இந்த இயற்கையின் பெரும் ஓட்டத்தில் ஒரு சிறு பின்னமாக உள்ள அணுவே தன் தொகுப்பால் பல கோணங்களாகி, பல இயக்கங்களாகி, எத்தனையோ பூத இயக்கத்திற்கு தகுந்தாற்போல் ஆங்காங்கு தன்னியக்கமாகவும், தொடர் இயக்கமாகவும், பின்னியக்கமாகவும் இயங்கிக் கொண்டு இந்த பிரபஞ்ச இயக்கத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த இயற்கையின் ஓட்டத்தில் ஒரு நேர்த்தியான ஓட்டம்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூரிய மண்டலம். எத்தனையோ கோள்கள், எத்தனையோ நட்சத்திரங்கள் இந்த பேரியக்க கலத்தில் இயங்கினாலும் கூட சூரிய மண்டலம் மிக அற்புதமாக முதிர்ச்சி பெற்று, இதை மெச்சூரிட்டி என்று கூறுகிறோம், முதுமை பெற்று, முதிர்ச்சி பெற்று இந்த பிரபஞ்ச இயக்கத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த முதிர்ச்சியின் அடிப்படையில்தான் சூரியனை சார்ந்து 9 கோள்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இதை புதன் என்றும், வெள்ளி என்றும், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பூமி, அர்த், பூமியை சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சந்திரன், செவ்வாய், வியாழன் எனும் குரு, சனி, அதன் பிறகு நெப்டியூன், புளூட்டோ என்ற 2 கோள்கள். சூரியனின் இயக்கத்தால் ராகு, கேது என்று 2 கோள்களும் நிழல் கோள்களாக இந்த சூரிய மண்டலத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த சூரிய மண்டலத்திலும் 9 கோள்கள் இயங்கினாலும் கூட அதில் முழுமை பெற்ற ஒரு கோள் என்று சொல்ல வேண்டுமானால் இந்த பூ உலகம் என்று கூற முடியும். ஏன் என்பது நாம் எல்லோருக்கும் தெரியும். பஞ்சபூதங்கள் தான் இந்த பிரபஞ்சம் முழுமையும் வியாபித்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. பஞ்சபூதங்களினுடைய இயக்கத்தின் பல நாமங்கள், பல சேர்க்கைகள், பல இயக்கங்கள், பல காரண காரியங்கள் உட்பட்டு எத்தனையோ மூலகங்களாக, எத்தனையோ பொருட்களாக இந்த பிரபஞ்சம் முழுமையும் விரிந்து வியாபித்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த 5 பூதங்களின் ஒரு முழுமையான சேர்க்கையை, மெச்சூர்டு ஃபங்க்ஷனிங், ஒரு முழுமையான சேர்க்கை தான் இந்த பூ உலகம். ஆகவேதான் இந்த பூ உலகத்தில் ஜீவ இனங்கள் தோன்றி, இந்த ஜீவ இனங்கள் தோற்றத்திலும் மிகப்பெரிய ஒரு அழகையும், இயற்கையினுடைய நேர்த்தியையும், இயற்கையினுடைய ஓட்டத்தையும் நாம் பார்க்க முடியும். ஓரறிவு உயிரினங்கள் தோன்றியது தொடக்கத்தில், ஆரம்பத்தில். ஓரறிவு உயிரினங்கள் தோன்றியதோ முதலில் நீரில், அதன் பிறகு நிலத்தில். இந்த 2 இடங்களிலும் உயிரினங்கள் தோன்றி ஒன்றல்ல, இரண்டல்ல,
எத்தனையோ கோடிக்கணக்கான உயிரினங்கள் தோன்றி அது முழுமை பெற்ற பிறகு இங்கும் மெச்சூரிட்டி. ஏன் இந்த வார்த்தையை நான் உபயோகப்படுத்துகிறேன் என்பதை பின்னால் நாம் பார்க்கலாம். இங்கும் மெச்சூரிட்டி, ஒரு முழுமை. இயற்கை என்ற ஒரு நீரோட்டம், சுத்த வெளி என்பதே இயற்கையின் முழுமை. சுத்த வெளியை இன்னொரு வார்த்தை கூறப்போனால் அதை இயற்கை என்று கூறலாம். இந்த வெளியினுடைய ஓட்டம், இயற்கையினுடைய ஓட்டம் ஒரு அற்புதமான ஒரு நீரோட்டமாக விளைந்து அதிலிருந்து பின்னப்பட்ட பூதங்களின் சேர்க்கையால் பஞ்சபூதங்கள் முழுமையாகி பூமி தோன்றி, பூமியிலும் 5 பூதங்கள் விண் முதற்கொண்டு மண் வரைக்கும், விண் காற்றாகி, காற்று கனலாகி, கனல் நீராகி, நீர் நிலமாகி, இந்த 5 பூதங்களின் ஒரு சேர்ந்த ஒரு கோர்வையில் உயிரினங்கள் தோன்றி, உணர்ச்சி நிலை தோன்றி, உணர்வு நிலை தோன்றி, உணரும் திறனும் தோன்றி. பூதங்கள் இருக்கின்றன, கெட்டிப்பொருள் இருக்கிறது, நீர் இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, காற்று இருக்கிறது, விண் இருக்கிறது. இந்த 5 பூதங்களுக்கும் சேர்ந்து சேராமல் தனித்தனியாகவும் அதற்கென்று ஒரு உணர்வு அல்லது உணர்ச்சி உண்டுமா என்று பார்த்தோமேயானால் பொதுவாக நாம் கூறுவது இல்லை என்று கூறுவோம். ஆனால் உணர்ச்சி என்பது இல்லையே தவிர உணர்வுகள் இங்கு இருக்கின்றன. அந்த உணர்வுகளை அவைகளால் வெளிப்படுத்த முடியாது, இசைத்து கொள்ள முடியாது, இணைத்து கொள்ள முடியாது. ஏன் என்று பார்க்க வேண்டுமானால், விண் நமக்கு தெரியும், அது மிக நுண்ணிய இயக்க மூலக்கூறு, தன்னைத்தானே சுழன்று இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சுழல் அலை. இந்த விண்ணின் உள்ளேயும் விண்ணின் புறத்தையும் ஒரு தெய்வீக சக்தி, இதை காந்த சக்தி என்று கூறுகிறோம். இந்த தெய்வீக சக்தி இருந்து கொண்டு இந்த விண்ணின் தோற்றத்திலிருந்து விண்ணின் இயக்கத்தில் வரைக்கும் என்னென்ன அனுபவங்கள் பெற்றதோ அவை அத்தனையும் அலை வடிவமாக அதனுள்ளே இருப்பாக வைத்து கொண்டிருக்கிறது. இருப்பாக இருக்கக்கூடிய இருப்புக்கள் அதன் உள்ளேயும் இருந்து கொண்டிருக்கும், அதிலிருந்து வெளியேறி கொண்டும் இருக்கும். ஆக இந்த 5 பூதங்களின் உள்ளே பார்த்தோமேயானால் அறிவென்ற ஒன்று மிக தீட்சண்யமாக இயங்கிக் கொண்டிருப்பதை பார்க்க முடியும். ஒவ்வொரு பொருளின் உள்ளேயும் அறிவு இருக்கிறது. அந்த அறிவு எல்லைக்கு உட்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதைத்தான் பேட்டர்ன், ப்ரிசிஷன், ரெகுலாரிட்டி என்று கூறுவார்கள். அமைப்பு ஒன்று, துல்லியமான இயக்கம் ஒன்று, அதில் உள்ளிருக்கக்கூடிய அறிவின் நுட்பம் ஒன்று. இந்த 3ம் ஜடப்பொருட்களில் இருக்கின்றன. இந்த 3 வகையான இயக்கங்களும் இந்த இயக்கத்தை புறத்தே பார்க்க முடியுமா என்றால் பார்க்க முடியாது. அகத்தே பார்க்க முடியுமா என்றால் அந்த பொருளால் பார்க்க முடியாது. இவை உள்ளார்த்தமாக இருக்கின்றன, இந்த காந்த சக்தியில் இருக்கின்றன, அலைகளாக இருக்கின்றன, பிரதிபலித்து கொண்டிருக்கின்றன, ஈர்த்து தன்னகத்தே வைத்து கொண்டும் இருக்கின்றன. இந்த 2 நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்று வெளிக்கொள்ளல், இன்னொன்று உட்கொள்ளல். உட்கொள்வதை தன்னுள்ளே வைத்து கொண்டிருக்கிறது, தன் உள்ளிருப்பதை புறத்தே பிரதிபலித்து கொண்டும் இருக்கிறது. இந்த 3 தன்மைகளும் ஜடப்பொருட்களின் உள்ளே அறிவாக இருந்து இயங்கிக் கொண்டும், இதே ஜடப்பொருட்கள் உணர்வு நிலைக்கு வருகின்ற பொழுது, ஜீவன நிலைக்கு வருகின்ற பொழுது, இந்த உயிரினங்கள் இந்த ஜீவ நிலைக்கு வருகின்ற பொழுது
அதை ஜீவன் என்று கூறுகிறோம். உணர்வு நிலை பெற்ற பிறகு இதே ஜடப்பொருளை, இந்த பஞ்சபூதங்களும் இணைந்த ஜடப்பொருளை உயிரினம் என்று கூறுகிறோம். இந்த உயிரினம் வரும் பொழுது இங்கு நாம் பார்க்கிறோம், ஒரு மைக் இருக்கிறது அல்லது ஒரு சாக் பீஸ் இருக்கிறது. இந்த சாக் பீஸுக்கு தன் அனுபவத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை இல்லை. தன்னிடம் எத்தனையோ அனுபவங்கள் பெற்றது இந்த சாக் பீஸ், எத்தனையோ அனுபவங்களை தன்னிடம் வைத்து கொண்டிருக்கிறது இந்த சாக் பீஸ். இன்னும் எத்தனையோ அனுபவங்களை தன்னிடம் ஈர்த்து கொண்டும் பிரதிபலித்து கொண்டும் இருக்கிறதே தவிர தான் பெற்ற அனுபவத்தை தன்னால் உணர முடியவில்லை. இதே சாக் பீஸ் உணர்வு நிலைக்கு வருகின்ற பொழுது, ஜீவநிலைக்கு வருகின்ற பொழுது, இங்கே எங்கே ஜீவநிலை வருகிறது என்றால் மெச்சூரிட்டி, முழுமை. இந்த இயற்கையின் ஓட்டத்தில் இருக்கக்கூடிய மெச்சூரிட்டி, சுத்த வெள்ளி இயற்கை முழுமை பெற்று தன்னுடைய இயக்கத்தில் அழுத்துகின்ற பொழுது, முழுமை பெற்று தன்னுடைய முழுமுதற் பொருள் தன்மையிலிருந்து தன்னை வெளிப்படுத்தி கொண்ட பொழுது, பூரணம், ஆற்றல், அறிவு, காலம் என்ற 4 தலைகள் என்று கூறுவார்கள் பிரம்மத்திற்கு. இந்த 4ம் முழுமை பெற்று தன்னிலிருந்து துண்டுபட்ட பொழுது ஒவ்வொன்றுமே விண் முழுமை பெற்று காற்றாகி, காற்று முழுமை பெற்று நெருப்பாகி, நெருப்பு முழுமை பெற்று நீராகி, நீர் முழுமை பெற்று நிலமாகி, இந்த 5ம் முழுமை பெற்று உணர்வு நிலைக்கு வருகின்ற பொழுது இங்கேதான் இயற்கையினுடைய மிகப்பெரிய ஒரு முழுமையான ஓட்டத்தை பார்க்க முடியும். அந்த முழுமையின் வெளிப்பாடாக ஓரறிவு ஜீவ இனம் தோன்றி, ஒன்றல்ல இரண்டல்ல பல கோடி உயிரினங்கள் தோன்றி, அதன் பிறகு ஈரறிவு தோன்றி, அதிலும் வகை வகையான உயிரினங்கள் அண்டமனதில் உருவெடுத்து அறிவை பெற்று, அவ்வறிவு 1 முதல் 6 கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் என நினைந்தேனப்போ கருத்துணர்த்தி கருமூட்டி கருவாம் குண்டலினியை எழுப்பிவிட்ட எம் குருவே என்று கூறக்கூடிய ஒரு நிலையில், ஒரு முழுமை பெற்ற நிலையில், ஓரறிவு முழுமை பெற்ற ஈரறிவு, ஈரறிவு முழுமை பெற்ற அங்கும் ஒரு உயிரினம் அல்ல. ஈரறிவில் எத்தனையோ வகை வகையான உயிரினங்கள், விதவிதமான உயிரினங்கள், விதவிதமான உடல்களை கொண்ட உயிரினங்கள், விதவிதமான உணவு வகைகளை கொண்ட உயிரினங்கள், விதவிதமான அனுபவங்களை கொண்ட உயிரினங்கள் தோன்றி, அது முழுமை பெற்ற பிறகு மூவறிவாகி, மூவறிவில் விதவிதமான உயிரினங்களை கண்ட பிறகு, அந்த மூவறிவு முழுமை பெற்ற பிறகு 4 அறிவு தோன்றி, இந்த 4 அறிவிலும் வகை வகையான உயிரினங்கள் தோன்றி ஐயறிவு வந்து, இந்த ஐயறிவிலும் முழுமையாக உயிரினம் வந்த பிறகு, விதவிதமான உயிரினங்கள் தோன்றி முழுமை பெற்ற பிறகு வந்த ஒரு உயிரினம்தான் 6வது அறிவாக இருக்கக்கூடிய உயிரினம். இங்கே வகை வகையான உயிரினங்கள் தோன்றியதா என்று பார்த்தோமேயானால் ஒரே வகை, ஒரே ஸ்பெசி. இந்த பூமியின் மேற்பரப்பில் புழுக்கள் எத்தனையோ விதமாக பார்க்கலாம், குருவிகள் எத்தனையோ விதமாக பார்க்கலாம், காக்கைகள் எத்தனையோ விதமாக பார்க்கலாம், யானைகள் எத்தனையோ விதமாக பார்க்கலாம், குதிரைகள் எத்தனையோ விதமாக பார்க்கலாம். மனிதனை ஒரே விதமாகத்தான் பார்க்க முடியும். இங்கு தென்பகுதியிலாயினும் சரி, வடபகுதியிலாயினும் சரி, மேலை நாடாயினும் சரி, கீழே நாடாயினும் சரி, ஒரே ஸ்பெசி, ஒரே வகையான உயிரினம். இது மெச்சூரிட்டி, இயற்கையினுடைய ஒரு முழுமை. ஒவ்வொரு கணத்திலும் இயற்கையினுடைய ஓட்டம் முழுமை பெற்றே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இங்கே பரிணாமம் முற்று பெறுகிறது என்று கூறுவார்கள் பொதுவாக இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள். பரிணாமம் முற்று பெறவில்லை.
பரிணாமம் முற்றுப்பெறுவதற்காக மனித ரூபத்தை எத்தனித்து விட்டது, உருவெடுத்து விட்டது. இந்த பரிணாமம் முற்றுப்பெறுவது ஒன்று பிசியாலஜி, இன்னொன்று சைக்காலஜி. ஒன்று தோன்றுகின்ற பொருள், இன்னொன்று தோன்றாமல் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருள். ஒன்று தோற்றத்திற்கு உட்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய, உணர்ச்சிக்கு வயப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பொருள், உணர்வுகளுக்கு உட்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பொருட்கள், இன்னொன்று உணர்வாக இருந்து உணர்த்தி கொண்டிருக்கக்கூடிய பொருள். அப்படி பார்க்கும் பொழுது இந்த பிரபஞ்ச தோற்றத்தில், இந்த பிரபஞ்ச இயக்கத்தில் இரண்டு விதமான இயக்கத்தை பார்க்கிறோம். ஒன்று பொருள் இயக்கம், இன்னொன்று அருள் இயக்கம். பொருள் இயக்கம் மனித ரூபம் பிரபஞ்ச பரிணாமத்தின் உச்சகட்டமாக வந்ததால், பரிணாமம் ஒன்றிலிருந்து ஒன்றாக தோன்றியதாலும், ரூபத்தை பொறுத்த வரைக்கும் பரிணாமம் முற்று பெற்றதே தவிர, பொருளை பொறுத்த வரைக்கும் பரிணாமம் முற்று பெற்றதே தவிர, ரூபத் தோற்றத்தை பொறுத்த வரைக்கும் பரிணாமம் முற்று பெற்றதே தவிர, பரிணாம வளர்ச்சி என்பதோ அது அருள் இயக்கம். இந்த அருள் இயக்கம் இந்த பொருள் உலகத்தை பார்க்கும் உலகம் என்று வைத்துக்கொண்டால், அருள் உலகத்தை பார்க்க முடியாத உலகம் என்று வைத்துக் கொள்ளலாம். இது உணர்ச்சி உலகம், அது உணர்வுக்கு உட்பட்ட உலகம். இந்த இரண்டு உலகத்தை பார்க்கின்ற பொழுது, ஒன்று வெளியாக இருந்தது, அது அரூபம். வெளியாக இருந்த இயற்கை என்பது அரூபம், சுத்தவெளி என்பது அரூபம். தோற்றத்திற்கு முன்னால் அரூபம் இருந்தது, அரூபமே தோன்றியது, பல நாமங்களாக தோன்றியது, பல இயக்கங்களாக தோன்றியது, 5 பூதங்களாக தோன்றியது. இந்த 5 பூதங்களும் பல பல வண்ணங்களாக தோன்றியன. எத்தனையோ மூலகங்கள் என்று கூறுகிறோம். 132 மூலகங்கள் என்று கூறுவார். எத்தனையோ விதவிதமான மூலகங்களாக தோன்றியன. இதே மூலகங்கள் இன்னும் உருவெடுத்த பிறகு எத்தனையோ ஜீவ ரூபிகளாக தோன்றியது. அந்த ஜீவ ரூபிகள் பார்க்கின்ற பொழுது எத்தனையோ ஜீவங்கள் வடிவெடுத்து இயங்கிக் கொண்டிருந்தன. அரூபம் இயக்கம், அரூப இயக்கம் ஜீவனின் உள்ளேயும் அரூபமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, ஜடப்பொருட்களின் உள்ளேயும் அரூபமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, ஜடப்பொருள் அல்லாமலும் அரூபமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஜடப்பொருள் என்பது எல்லையை கட்டிக்கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது, அரூபம் என்பது எல்லையற்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ஜடப்பொருள் என்பதின் உள்ளேயும் அரூபம் இயங்கும், பொருளின் உள்ளேயும் அரூபம் இயங்கும், ரூபத்தின் உள்ளேயும் அரூபம் இயங்கும், அரூபத்தின் உள்ளேயும் அரூபம் இயங்கும். அரூபம் ரூபத்தை ஊடுருவியும் இயங்கும், ரூபத்திற்கு அப்பாலும் இயங்கும். ரூபம் அரூபத்தை சார்ந்தே இயங்க முடியுமே தவிர, அரூபம் இல்லாது ரூபம் இயங்க முடியாது. பொருள் அரூபம் இல்லாது இயங்க முடியாது, அரூபம் ரூபம் இல்லாமல் இயங்க முடியும். அப்படி பார்க்கின்ற பொழுது ஒன்று பொருள் இயக்கம், இன்னொன்று அருள் இயக்கம். பொருள் இயக்கத்தில் முதிர்ச்சி ஏற்பட்டு விட்டது, பரிணாமத்தின் முற்றுகை முழுமை தோன்றிவிட்டது. என்றாலும் பரிணாமம் முற்று பெற்று விட்டதா என்று பார்த்தோமேயானால் இல்லை என்று கூற முடியும். ஏன் என்று பார்த்த பொழுது, ஒவ்வொரு நிலையிலும் இயற்கை, ஒவ்வொரு காலகட்டத்திலும் இயற்கை சுத்தவெளி, ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மடிப்பு இயக்கத்திலும் எங்கெங்கு மடிகிறதோ, எங்கெங்கு தன்னுடைய இயக்கத்தை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு எத்தனிக்கிறதோ, அங்கங்கு முழுமை பெற்ற பிறகுதான் அது தன்னை மாற்றி அமைத்துக் கொள்ளும். ஒன்று ஓரினம் தோன்ற வேண்டும். ஓரினம் தோன்ற வேண்டுமானால் பஞ்சபூதங்கள் முழுமை பெற வேண்டும். இதை மெச்சூரிட்டி என்று கூறுகிறோம். இந்த 5 பூதங்கள் முழுமை பெற வேண்டும். இந்த பஞ்சபூதங்களில் நிலம் முழுமை பெற வேண்டும், நீர் முழுமை பெற வேண்டும், கனல் முழுமை பெற வேண்டும், காற்று முழுமை பெற வேண்டும். ஆகவேதான் இங்கு எத்தனையோ கோள்கள், எத்தனையோ நட்சத்திரங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இயங்கினாலும் கூட
எத்தனையோ நட்சத்திரங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன இந்த பிரபஞ்சத்தில். நம்முடைய சூரியனை சார்ந்து எத்தனையோ கிரகங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. பூமியில் மட்டும்தான் உயிரினங்கள் வளர்ச்சி பெற்றிருக்கிறது. காரணம், பூமி சூரியனுடைய ஓட்டத்தில் மிக அற்புதமான ஒரு இடத்தை பிடித்து கொண்டு, சூரியனின் அருகாமையிலும் இல்லை, சூரியனிலிருந்து வெகு தூரமும் இல்லை. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே 2 கோள்கள். பூமியிலிருந்து இந்த பிரபஞ்சத்துக்கு இடையே 2 கோள்கள். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே புதன் இருக்கிறது, சுக்கிரன் இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த பூமிக்கும் இடையே பார்த்தோமே ஆனால் செவ்வாய் இருக்கிறது, குரு இருக்கிறது, இன்னும் வெகு தூரத்தில் சனி இருக்கிறது. அதற்கப்பால் இருக்கக்கூடிய அந்த கோள்கள் நெப்டியூன், புளூட்டோ, அவைகளை நாம் கணக்குக்கு எடுத்துக்கொள்வதில்லை. அதிலிருந்து அலைகள் வீசிக்கொண்டிருக்கின்றன என்றாலும் கூட இந்த பூமியில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு அந்த அலைகளினுடைய பாதிப்பு அவ்வளவாக இல்லை. அதை அபிஷித் என்று கூறுவார்கள். நாம் கூறுகிறோமே 27 நட்சத்திரங்கள் என்று. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை 27ஆக பிரித்தார்கள். அதற்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் 28ஆக பிரித்தார்கள். இந்த 28வது நட்சத்திரம் அபிஷித் என்று கூறுவார்கள். இந்த அபிஷித்திலிருந்து வரக்கூடிய அலைகள், அதை நெப்டியூன், புளூட்டோ, இதிலிருந்து வரக்கூடிய அலைகள் இந்த பூமிக்கு அவ்வளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாத ஒரு காரணத்தினால் இந்த நெப்டியூன், புளூட்டோ என்ற அலைகளை பிரபஞ்ச அலைகளோடு இணைத்து விட்டார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது இப்போ ஒவ்வொரு நிலையிலும் இந்த இயற்கை எனும் ஓட்டம் மிக அற்புதமாக முழுமை பெற்றே இயங்கிக் கொண்டிருந்ததால் ஓரறிவு முழுமை பெறுவதற்கு எத்தனையோ ரூபங்களையும் நாமங்களையும் எடுத்தது. அருகம்புல் தோன்றியது, அமீபா தோன்றியது, பிரமேசியம் தோன்றியது, ஆலமரம் தோன்றியது, பனை மரம் தோன்றியது, தேக்கு மரம் தோன்றியது. எத்தனையோ விதவிதமான உயிரினங்கள் அங்கே முழுமை பெற்ற பிறகு அதிலிருந்து தோன்றிய விதைகள், ஈரறிவாக இருக்கக்கூடிய ரெப்டில்ஸ், புழுக்கள், வாய், இன்னொன்று மூக்கு, இந்த 2ஐயும் வைத்து கொண்டு தோன்றியது. ஒன்று தொடு உணர்வு, இன்னொன்று சுவை உணர்வு. இந்த 2ஐ மட்டுமே வைத்து கொண்டு தோன்றியது. அதிலும் வகை வகையான உயிரினங்கள் தோன்றி முழுமை பெற்ற பிறகேதான் 3வது அறிவுக்கு வர தோன்றியது. அப்படி தோன்றியதை பார்க்கும் பொழுது முழுமை பெற்ற இயக்கம் இந்த மனிதன் உடலால் முழுமை பெற்று விட்டான், ரூபத்தால் முழுமை பெற்று விட்டான். உடலில் இருக்கக்கூடிய லிம்ஃபாட்டிக்ஸ், உடலில் இருக்கக்கூடிய உடல் கூறு அவயவங்கள், உடலில் இருக்கக்கூடிய இயக்கங்கள், உடலில் இருக்கக்கூடிய சுரப்பிகள், உடல் இயக்கத்தில் இந்த பரிணாமம் முற்று பெற்ற ஒரு காரணத்தினாலும் இயற்கையினுடைய முழுமையினாலும் மெச்சூரிட்டியினாலும் இந்த ரூபம் தோன்றிவிட்டது. இன்னொன்று இருக்கிறதை நாம் பார்த்தோமே, ஒன்று அரூபம். ரூபம் தோன்றிவிட்டது, அரூபம் முழுமை பெற்றுவிட்டதா என்று பார்த்தோமே. ஆனால் இங்குதான் கேள்விக்குறி. புழுக்களுக்கு அரூபமாக இருப்பது புழுவினுடைய அறிவு. பொருட்களுக்கு அரூபமாக இருப்பது பொருளில் உள்ளிருக்கக்கூடிய அறிவு. சாக்பீஸுக்கு அறிவாக இருக்கக்கூடியது ஒன்று பேட்டர்ன், ப்ரிசிஷன், ரெகுலாரிட்டி. புழுவுக்கு அறிவாக இருக்கக்கூடிய அதனுடைய உடலமைப்பு, பேட்டர்ன், துல்லியமான தோற்ற இயக்கத்துக்கு உட்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ப்ரிசிஷன், ஒவ்வொன்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை, அது தனக்கு வேண்டும் வேண்டாம் என்று பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு திறன். இப்படி பார்க்கும் பொழுது பேட்டர்ன், ப்ரிசிஷன், ரெகுலாரிட்டி, காக்னிஷன், எக்ஸ்பீரியன்ஸ், டிஸ்கிரிமினேஷன் என்று கூறுவார்கள். உணர்தல், அறிந்து கொள்ளல், தேவையை மட்டும் எடுத்துக்கொள்வது, தேவையில்லாததை விட்டு விடுவது, இது டிஸ்கிரிமினேஷன். இவை இருந்து இன்னும் மனித மனம் வருகின்ற பொழுது இந்த அறிவு இயங்கிக் கொண்டிருந்தது ஜடப்பொருட்களினிடம், ஜீவ இனங்களினிடம். ஜடப்பொருட்களிடமும் இந்த அறிவு இருந்தது, பேட்டர்ன், ப்ரிசிஷன், ரெகுலாரிட்டி.
இந்த ரெகுலாரிட்டி இருக்கிறதே, இதுதான் அறிவினுடைய உச்சக்கட்டம். பேட்டர்ன் என்பது ஒரு எல்லையை வகுத்து கொண்டு இருக்கக்கூடியது, ஒரு அளவை குறிப்பது. ப்ரிசிஷன் என்பது அதனுடைய இயக்கத்தினுடைய தன்மையை குறிப்பது. ரெகுலாரிட்டி என்பது அதனுடைய அறிவின் தன்மையை குறிப்பது. ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன், அறிவினுடைய இயக்கத்தினுடைய தன்மை. இந்த ரெகுலாரிட்டியே இன்னும் வளர்ந்த பொழுது பேட்டர்ன் இருக்கிறது குதிரையிடம், ப்ரிசிஷன் இருக்கிறது குதிரையிடம். மூக்கு எந்த தன்மையில் எங்கு இருக்க வேண்டுமோ அந்த ப்ரிசிஷியஸ்னஸ், காது எந்த அளவுக்கு இருக்க வேண்டுமோ அந்த ப்ரிசிஷியஸ்னஸ், ரெகுலாரிட்டி இருக்கிறது. இந்த ரெகுலாரிட்டி இன்னும் விரிந்த பொழுது அது பார்க்கிறது, இட் எக்ஸ்பீரியன்சஸ். குதிரையே உணர்கிறது, பசியை உணர்கிறது. புல்லை மட்டுமே உண்கிறது, புலாலை உண்பதில்லை. கொள்ளை மட்டும் உண்கிறது, வேறு எதையும் உண்பதில்லை. இது காக்னிஷன், எக்ஸ்பீரியன்ஸ், டிஸ்கிரிமினேஷன். ரெகுலாரிட்டி என்று இருக்கக்கூடிய அறிவு விரிந்த பொழுது, பொருளில் இருக்கக்கூடிய ரெகுலாரிட்டி என்ற ஒரு அறிவு விரிந்த பொழுது பிரித்து பார்க்கிறது, அதனுடைய தன்மையை வகுத்துக் கொள்கிறது, உணர்கிறது, அனுபவிக்கிறது, பிரித்து நோக்குகிறது. இதே ரெகுலாரிட்டி இன்னும் விரிந்த பொழுது அங்கே முற்று பெற்று விட்டது ஐயறிவினிடம். ரெகுலாரிட்டி முற்று பெற்று விட்டது ஐயறிவினிடம். ஆறாவது அறிவாக தோன்றியது இங்கே மனிதனிடம். அப்படி வந்த பொழுதுதான் இதை சிக்ஸ்த் சென்ஸ் என்று கூறுகிறோம். இதை பகுத்தறிவு என்று கூறுவார்கள். ஒரே ஒரு அறிவு, சுத்தவெளி. அந்த அறிவிலிருந்து வெளியேறும் பொழுது மூன்றாகி, அந்த மூன்றே ஆறாகி மனிதனிடம் வரும் பொழுது இது ஆறாவது அறிவாக இப்பொழுது வெளிப்படத் தொடங்குகிறது. அந்த அறிவுதான் மனம். மனம் மெச்சூரிட்டி, தி மெச்சூரிட்டி ஆஃப் தி மைண்ட். மனிதனுடைய மனதின் முழுமைதான் இயற்கையினுடைய ஓட்டத்தின் முழுமை. ரூபத்தின் முழுமை அல்ல பிரபஞ்ச பரிணாமத்தின் எல்லை அல்லது முடிவு. பரிணாமம் முற்று பெறுவது மனிதனுடைய ரூபத்தில் இல்லை, மனிதனுடைய நாமத்தில் இல்லை, மனிதனுடைய மனதில். மனம் என்பது அரூபம், மனம் என்பது அருள் இயக்கம், மனம் என்பது அருளை வெளிப்படுத்தும் தன்மை. இந்த மனதுக்கு உட்பட்டே அனைத்து இயக்கங்களும் இயக்கிக் கொண்டிருக்கின்றன. அப்படி பார்க்கின்ற பொழுது இயற்கை என்ற ஒரு நேரோட்டம் மிக அற்புதமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தை ஓட்டிக்கொண்டிருக்கிறது என்று கூறலாம். ஒவ்வொரு இயக்கத்தின் உள்ளேயும், ஒவ்வொரு அசைவின் உள்ளேயும், ஒவ்வொரு இயக்கங்களின் உள்ளேயும் தானே இருந்து இயக்கிக் கொண்டு மனிதனிடம் வரும் பொழுது மனிதனையும் இயக்கிக் கொண்டிருப்பது இதே முற்றறிவாக இருக்கக்கூடிய அறிவான சொரூபமேதான். அந்த சொரூபம் மனிதனின் உள் எத்தனை கோடி ஆண்டுகள் பெற்ற அனுபவம் இருக்கிறதோ அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு இதைத்தான் பதிவுகள் என்றும் கர்மா என்றும் கூறுவார்கள். என்னென்ன அனுபவங்கள் பெற்றார்களோ இந்த உடல் எடுப்பதற்கு முன்னால், இந்த ஆத்ம அனுபவங்கள் என்னென்ன பெற்றதோ அவைகளை அடிப்படையாக வைத்து கொண்டு மனிதனுடைய எண்ணங்களை எல்லை கட்டி இயக்க வைத்து கொண்டிருக்கிறது. மனிதனுடைய வார்த்தைகளை எல்லை கட்டி இயக்க வைத்து கொண்டிருக்கிறது. மனிதனுடைய செயல்களை எல்லை கட்டி இயக்க வைத்து கொண்டிருக்கிறது. அப்போ அடிப்படை இந்த நீரோட்டத்தை பார்க்கின்ற பொழுது ஒன்றான தெய்வம் பலமாகி, பல நாமங்களாகி, பல ரூபங்களாகி, பல பல வடிவங்களாகி, பல பல அரூபமான அனுபவங்களை பெற்று மனிதனிடம் வருகின்ற பொழுது முழுமையான ரூபத்தை படைத்து கொண்டும் இந்த உடல் ரூபம் இருக்கிறதே, இந்த பிரபஞ்ச ரூபத்தில், பிரபஞ்ச இயக்கத்தில் மனித ரூபத்தால் செய்விக்க முடியாதது ஒன்றில்லை. இன்று நாம் பார்க்கிறோம் எத்தனையோ விஞ்ஞான நுட்பங்களை
மனிதன் இன்று தோற்றுவித்துக் கொண்டிருக்கிறான். எந்த ஜீவனாலும் செய்விக்க முடியாத உண்மைகளை மனிதன் செய்வித்துக் கொண்டிருக்கிறான். இதே உடலை வைத்துக்கொண்டு, இதே கைகளை வைத்துக்கொண்டு, இதே கால்களை வைத்துக்கொண்டு, இதே மூக்கையும் நாக்கையும் வைத்துக்கொண்டே மனிதன் எத்தனையோ விந்தைகளை படைத்துக் கொண்டிருக்கிறான். இந்த பிரபஞ்சத்தின் வயதை கண்டுபிடித்து விட்டான். பிரபஞ்சத்தின் தூரத்தை கண்டுபிடித்து விட்டான். பிரபஞ்சத்தின் தோற்றத்தை அவனால் கணிக்க முடியவில்லை. இன்னும் அதை கணித்து கொண்டிருக்கிறார்கள். வயது என்று கூறியது அதுதான், இருந்தாலும் கரெக்டாக கூற முடியவில்லை. பார்த்து கொண்டிருக்கிறான் மனிதன். இந்த பிரபஞ்சத்தை ஒவ்வொரு அங்குலம் அங்கலமாக அளந்து கொண்டிருக்கிறான் மனிதன். முழுமை பெற்றுவிட்டது இந்த ரூபம். முழுமை பெற்றுவிட்டது பிரபஞ்ச பரிணாமத்தில் இருக்கக்கூடிய ரூபம். அரூபமான இயக்கம் முழுமை பெற்றுவிட்டதா என்று பார்த்தோமே. ஆனால் இந்த அரூப உலகத்தில் எத்தனையோ அனுபவங்களை இயற்கையினுடைய ஓட்டம் இயக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அனுபவங்கள் அத்தனையும் இந்த ரூபத்தின் உள்ளே இருந்து அரூபமாக மனிதனை இயக்கிக் கொண்டிருக்கிறது. அப்படி இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இயக்கம்தான் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சொற்கள், நம்முடைய செயல்கள். ஒரு பெரிய நீரோட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. பெரிய மழை. ஒரு சிறு துரும்பு இந்த ஓடையில் தடுத்து கொண்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது வெள்ளங்கள். ஒரு துரும்பு அல்லது ஒரு கட்டை அதில் மிதந்து கொண்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். இந்த கட்டை நீரோட்டத்தில் சென்று கொண்டிருக்கும். என்றாலும் இந்த கட்டை நீரோட்டத்தை தன்னளவில் தடுத்து கொண்டிருக்கிறதே. சற்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒரு சிறிய கட்டை, ஒரு கட்டை அங்கே விழுந்து விட்டது, அல்லது ஒரு மரத்திலிருந்து ஒரு கொம்பு ஒடிந்து இங்கே விழுந்து விட்டது என்று வைத்துக் கொள்வோம். நீரோட்டத்தில் மிதந்து கொண்டிருக்கிறது அந்த ஒரு சிறு கம்பு. இந்த கம்பை நீர் சுமந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. என்றாலும் இந்த கம்பு தன்னளவில் தன்னால் முடிந்த வரைக்கும் இந்த நீரை எதிர்த்து தானே இயங்கிக் கொண்டிருக்கும். இதே கம்பானது நீரோட்டத்தோடு ஓடி 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 ஒரு கரையோடு ஒதுங்கிவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் இந்த பூமிக்கு தன்னை இணைத்துக் கொள்கிறது. அதே போலதான் மனிதனுடைய மனமும், மனிதனின் உள்ளிருந்து மனிதனை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இறையும். இறை, தி காட்னஸ் இஸ் abandoned. இயற்கை என்ற ஒரு பெரிய தெய்வீகம், இயற்கை என்ற ஒரு நீரோட்டம் ஒவ்வொரு ஜீவனின் உள்ளும் மிக அற்புதமாக, மிக பெரிய அளவில் இயக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நீரோட்டத்தை தடுத்து கொண்டிருப்பது நம்மிடம் இருக்கக்கூடிய எண்ணங்கள், நம்மிடம் இருக்கக்கூடிய வார்த்தைகள், நம்மிடம் இருக்கக்கூடிய செயல்கள். அப்போ மனிதனுடைய செயல்பாடுகள் முரண்பாடுகளிலிருந்து தன்னை வெளிப்படுத்தி கொண்டு வந்தானேயானால், முரண்பாடுகளிலிருந்து மனிதன் தன்னுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்தி கொண்டானேயானால், ஒவ்வொரு மனிதனுமே இயற்கையோடு தன்னை இசைவாக வைத்துக் கொள்ள முடியும். முரண்பாடுகள் இயற்கைக்கு முரண்படுகின்றன. இயற்கையிலிருந்து மனிதனுடைய இயக்கத்தை வேறுபடுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறது, வேறுபடுத்தி செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த முரண்பாடுகளை கணிக்க வேண்டுமே. எங்கிருந்து முரண்பாடுகள் வருகின்றன? இயற்கை என்ற ஒரு பெரிய நீரோட்டம் நம்முள்ளே பொங்கி ததும்பிக் கொண்டிருக்கிறதே, அந்த நீரோட்டத்தின் உண்மை நிலை என்ன என்று பார்க்க வேண்டுமானால், ஒவ்வொரு மனிதனின் உள்ளேயும், ஒவ்வொரு மனிதனின் உள்ளேயும், ஒவ்வொரு ஜீவனின் உள்ளேயும் சாட்சாத் அறிவான ஒன்று சுத்த வெளியாக இருந்து கொண்டு, அதை இயற்கை என்று கூறினோம், அல்லாஹ் என்று கூறினோம், பரமபிதா என்று கூறினோம், சிவம் என்று கூறினோம், சக்தி என்று கூறினோம். அந்த ஒரு பெரிய வெளியே தான், இயற்கையே தான்.
எங்கும் வியாபித்து இந்த பிரபஞ்சத்திற்கு அப்பால் இருந்து கொண்டு பிரபஞ்சத்தை சுற்றியும் சூழ்ந்தும் அழுத்தி கொண்டு பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இயக்கத்தையும் தீட்சண்யமாக இயக்க வைத்து கொண்டு ஒவ்வொரு அணுவின் உள்ளேயும் அணுவின் புறத்தேயும் ஒவ்வொரு கோளின் உள்ளேயும் கோளின் புறத்தேயும் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அதே பரபிரம்மம் ஒவ்வொரு ஜீவனின் உள்ளேயும் முழுமையாக இருந்து கொண்டு ஜீவனை இயக்கிக் கொண்டிருக்கிறது. அப்படி இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய பிரம்மத்தை மனம் என்ற ஒரு இயக்கம் மனிதனாக இயங்கிக் கொண்டிருக்கிறதே அரூபம். பிரம்மமும் அரூபமும் தான், மனமும் அரூபம்தான். பிரம்ம அரூபத்திற்கும் மன அரூபத்திற்கும் என்ன வேறுபாடு என்று பார்த்தோமேயானால் இங்கே முரண்பாடு மட்டும்தான். முரண்பாடை களைந்து விட்டால் மனம் இயற்கையை பின்னி விடுகிறது, இயற்கையை பற்றி விடுகிறது, இயற்கையை இணைத்து விடுகிறது, இயற்கையை உணர்ந்து விடுகிறது. அப்போ இயற்கை என்ற ஒரு நீரோட்டத்துக்கு உட்பட்டுதான் நமக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. நம் நிகழ்ச்சிகளை பாருங்கள், நம்முடைய வார்த்தைகளை பாருங்கள், நம்மிடம் இருக்கக்கூடிய எண்ணங்களை பாருங்கள். முதலில் நமக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எந்த நிகழ்ச்சியாவது நம்முடைய வயப்பட்டு, நம்முடைய இசைவுக்கு வயப்பட்டு, நம்முடைய செயலுக்கு வயப்பட்டு, நம்முடைய மயிற்சி நம்முடைய திறனுக்கு வயப்பட்டு இயங்குகிறதா என்று பார்த்தோமேயானால் இல்லை. நாம் யாரும் இந்த உடல் வேண்டும் என்று கேட்டு பிறந்ததில்லை. நாம் யாருமே மனிதனாக வர வேண்டும் என்றும் கேட்டு பெறவும் இல்லை. இந்த உடல் வேண்டும், இந்த வாக்கு வேண்டும், இந்த பூமியில் வேண்டும், இங்கே வர வேண்டும் என்று யாரும் பெறவில்லை. யாரும் இந்த நாள் இங்கிருந்து நான் செல்ல வேண்டும் என்று யாரும் தீர்மானிக்கவும் இல்லை, தீர்மானிக்கவும் முடியாது. அப்படி பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு நிகழ்ச்சியின் உள்ளேயும் இயற்கையினுடைய முழுமை, இயற்கையினுடைய மெச்சூரிட்டியே இங்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த மெச்சூரிட்டியின் அடிப்படையில் தான் நமக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் இன்பமாயினும் சரி, துன்பமாயினும் சரி, துன்பமும் அதுபோல, இன்பமும் அதுபோல. இந்த இரண்டுக்கும் அடிப்படை காரணம் இயற்கையினுடைய நீரோட்டத்தில் எந்த ஒரு அனுபவத்தில் இந்த ஆத்மா வந்து இந்த உடலெடுத்து இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு அத்தனையும் இயக்கிக் கொண்டிருக்கின்றன. இங்கு தேவை முரண்பாடுகளை களைய வேண்டும். முரண்பாடுகள் களைந்து விட்டால் இணைப்பு ஏற்படத் தொடங்கிவிடும். ஒன்று இணைப்பு வேண்டும். இணைப்புக்கு தடையாக இருப்பது நம்மிடம் இருக்கக்கூடிய முரண்பாடுகள். முரண்பாடுகள் எவ்வாறு வருகின்றன, எங்கிருந்து வருகின்றன என்று பார்த்தோமேயானால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனோநிலை. ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. துன்பம் வந்தது, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்பம் வந்தது, நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த இரண்டும் தான் முரண்பாடுகள். துன்பத்தை ஏற்றுக்கொள்ளாமை, இன்பத்தை ஏற்றுக்கொள்ளுதல். துன்பத்தை ஏற்றுக்கொள்ளாமை முரண்பாடு என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ளலாம். இன்பத்தை ஏற்றுக்கொள்ளுதல் முரண்பாடு என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ள முடியாது, ஒத்துக்கொள்ள மாட்டீர்கள். இன்பத்தை ஏற்றுக்கொள்ளுதலும் ஒரு முரண்பாடுதான். ஏன் என்று பார்த்தோமேயானால் துன்பமாயினும் சரி, இன்பமாயினும் சரி, இது ஏற்கனவே செய்விக்கப்பட்ட ஒன்று. இது ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஏற்றுக்கொண்டாலும் உங்களுக்கு உரியது. நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள், இயற்கையிலிருந்து முரண்பாடு வருகிறது. ஏற்றுக்கொண்டோமையானால், துன்பத்தை ஏற்றுக்கொண்டோமையானால் முரண்பாடுகளை களைகிறோம். இன்பத்தை தவிர்த்து விட்டோமையானால், இன்பத்தை ஏற்றுக்கொள்கிறோம், ஓகே, இன்பத்தை ஏற்றுக்கொள்கிறோம், இன்பத்தில் மயங்காமல் இருந்தோமேயானால் துன்பத்தை ஏற்றுக்கொள்கிறோம், இங்கு முரண்பாடு இல்லை.
இன்பத்திற்கு நானே காரணம் என்று நினைக்கிறோமே, இங்குதான் முரண்பாடு வருகிறது. துன்பத்திற்கு நான் காரணம் என்று நினைத்து விட்டோமே, ஆனால் முரண்பாடு கலைந்து விடுகிறது. மாறாக இன்பத்திற்கு நான் காரணம் என்றும் துன்பத்திற்கு இறைவன் காரணம் என்றும் நாம் விடக்கூடிய ஒரே ஒரு காரணத்தினால்தான் இங்கு முரண்பாடுகள் நுழைகின்றன. மனித மனதின் உள்ளே நுழைகிறது. மனிதனின் உள்ளிருக்கக்கூடிய அரூப இயக்கம் இருக்கிறதே, இந்த அரூப இயக்கத்தில் நுழைகின்றன. ஒரு சிறு அளவுக்கு, ஒரு மிக நுண்ணிய அளவுக்கு இந்த முரண்பாடுகள் இருந்தாலும், ஒன்று துன்பத்தை ஏற்றுக்கொள்ளாமை, இன்னொன்று இந்த இன்பத்தை ஏற்றுக்கொள்ளுதல், இன்பத்தில் மகிழ்ச்சி கொள்ளுதல். இந்த இரண்டு விதமான நிலைகள் மனித மனதிற்கு இணைப்பிலிருந்து, இயற்கையினுடைய இணைப்பிலிருந்து மனிதனை வெகு தூரத்துக்கு கொண்டு வந்து விடுகிறது. அப்போ என்ன வேண்டும்? இந்த அக்செப்டிவிட்டி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மனோநிலை. அக்செப்டிவிட்டி இஸ் காட்னஸ். ஏற்றுக்கொள்ளுதல் என்பது இறைமை. ஏற்றுக்கொள்ளுதல் என்பது இறைமை. எதை? துன்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்பத்திற்கு நான் காரணமில்லை, அது செய்த செயல்கள் சரியாக இருந்தது, இயற்கை கொடுத்தது, நான் இறைவனுக்கு நன்றி சொல்லிக் கொடுக்கிறேன். துன்பத்திற்கு நான் தவறு செய்தேன், இந்த தவறை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இங்கு வருகின்ற பொழுதுதான் நம் ஆத்மாவினுள் இங்கே மிகப்பெரிய ஒரு விஞ்ஞான நுட்பங்கள் பொதிந்திருக்கின்றன. துன்பத்தை ஏற்றுக்கொண்டு விட்டோம். ஒரு துன்பம் வந்து விட்டது, நாம் அதை ஏற்றுக்கொண்டு விட்டோம். வீட்டில் இருந்தோம், குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல வேண்டும், சமையல் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வீட்டுக்காரர் இப்பொழுது அலுவலகத்துக்கு செல்ல வேண்டும். பொதுவாக அவர் செல்லக்கூடிய நேரம் ஒரு 9 மணி, 8:15 மணி, 8:30 மணிக்கு குழந்தைகளை அனுப்பிவிட்டு அவருக்கு உணவை கொடுத்து அவரை அனுப்புவது ஒரு பழக்கம். இன்று அவருக்கு ஒரு சீக்கிரமாக செல்ல வேண்டியது இருக்கிறது. அவரும் 8:15க்கே இந்த குழந்தைகளோடு புறப்பட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு உணவை கொடுக்க வேண்டும். குழந்தைக்கு தலை சீவி, குழந்தைக்கு இந்த சட்டையெல்லாம் மாட்டி, ஷூவெல்லாம் போட வேண்டியிருக்கிறது. அவரை கவனிக்க முடியவில்லை. அவர் சென்று விட்டார். இங்கு ஒரு முரண்பாடு கலைகிறது. இங்கு ஒரு நிகழ்ச்சி நிகழ்ந்து விட்டது. மாலை வீட்டுக்கு வருகிறார். கணவன் மனைவிக்கு இடையே ஒரு கசப்பு வருகிறது. இப்போ மனவளக் கலைஞன் என்ற ஒரு மனைவி, மனவளக் கலையில் சார்ந்திருக்கக்கூடிய மனைவி, அவர் வந்த உடனேயே இன்முகமாக அவரை வரவேற்று, காலை என்னால் உங்களுக்கு ஒரு பணிவிடை செய்ய முடியவில்லை, மன்னித்து கொள்ளுங்கள் என்ற ஒரு வார்த்தை இட்டு விட்டோமேயானால் அங்கே அப்பொழுதே அது சமப்பட்டு துன்பப்பட்டு விட்டது. உறவிலே ஒரு முரண்பாடு ஏற்பட்டு விட்டது. உறவிலே ஒரு சிக்கல் ஏற்பட்டு விட்டது. இந்த சிக்கலை நாம் ஏற்றுக்கொண்டோமேயானால், when you accept it, நாம் அதை ஏற்றுக்கொண்டு விட்டோமேயானால் நாம் அக்செப்டிவிட்டிக்கு வந்து விட்டோம். இங்கே இணக்கம் வந்து விடுகிறது. முரண்பாடு தவிர்க்கப்பட்டு விட்டது. மாறாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வைத்துக்கொள்வோம், இங்கே இணக்கம் வர முடியாது, முரண்பாடு வந்து விட்டன. காலையில் குழந்தை சென்று விட்டது. 9 மணிக்கு அவர் செல்ல வேண்டும். அவருக்கு பிடித்தமான ஒரு உணவு, நல்ல சப்பாத்திக்கு ஒரு நல்ல குருமா, நல்ல கேசரி போட்டு என்னெல்லாமோ போட்டு எடுத்து அவருக்கு பிடித்தமான ஒரு உணவை கொடுத்திருக்கிறீர்கள். அவரும் உண்டு விட்டு அவசரத்தில் சென்று விட்டார். மாலை வருகிறார். நீங்கள் காலையில் அந்த உணவு எப்படி இருந்தது என்பதை கேட்பதற்கு முன்னாலே சென்று விட்டார். மாலை வருகிறார். காலையிலிருந்து கொடுத்த அந்த கேசரி நல்லா இருந்தது என்று சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். அந்த வார்த்தை வரவில்லை. அந்த வார்த்தை வரவில்லை. தடுபட்டு விட்டது, அங்கே தடுக்கப்பட்டு விட்டது. ஏதோ சில பல அவருடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையினால். இன்பத்தை எதிர்பார்த்தீர்கள்,
அங்கு நிகழவில்லை. என்ன வந்து விட்டது? இப்பொழுது முரண்பாடு வந்துவிட்டது. இந்த கேசரி நல்ல அமைந்ததே, இதில் உங்களுடைய பங்கு என்ன? நேற்று எப்படி செய்தீர்களோ அப்படித்தான் இன்றும் செய்தீர்கள். நேற்று எந்த நீரை உபயோகப்படுத்துகிறீர்களோ அதே நீரை தான் இன்றும் உபயோகப்படுத்தினீர்கள். நேற்று போட்ட அதே அளவுதான் இன்றும் சர்க்கரை போட்டிருக்கிறீர்கள். அதே இதுதான் யூஸ் பண்ணியிருக்கிறீர்கள். எல்லாம் அதுதான், மாற்றமில்லை. நேற்றை விட இன்று சுவையாக இருந்ததே. இது நம்முடைய பங்கு என்ன என்று பார்த்தோமேயானால் ஒன்றுமில்லை. இங்கு இன்பத்துக்கும் இடமில்லை, துன்பத்திற்கும் இடமில்லை. ஆக துன்பத்தை ஏற்றுக்கொண்டோ இன்பத்தை எதிர்பார்க்காமல் இருந்தோமேயானால் இன்று வாய்த்து விட்டது, இனிப்பாக இருக்கிறது, தித்திப்பாக இருக்கிறது. இங்கு முரண்பாடுகள் களைகின்றன. முரண்பாடுகள் களைந்து விட்டால் இந்த பிரம்மத்தில் இருக்கக்கூடிய முழுமை, அதை முதிர்ச்சி என்றும் மெச்சூரிட்டி என்று கூறுகிறோம். இந்த மனம் முழுமை பெறுகிறது. இந்த முழுமைதான் மெச்சூரிட்டி என்ற ஒரு வார்த்தையை இன்று பரவலாக கேட்டுக்கொண்டிருக்கிறோமே. இந்த மெச்சூரிட்டி, மெச்சூரிட்டி என்பது வேறொன்றுமில்லை, முரண்பாடுகளை களைதல். முரண்பாடுகளை களைதல். முரண்பாடுகள் களைந்து விட்டால் ஒரு சிறு குழந்தையாக இருந்தால் கூட எ மெச்சூர்டு சைல்டு. முரண்பாடுகள் களையவில்லையானால் ஒரு பெரிய மனிதனாக இருந்தால் கூட அன்மெச்சூர்டு மேன். மெச்சூரிட்டி என்பது முழுமை, இயற்கையினுடைய முழுமை, அரூபமாக இருக்கக்கூடிய இயற்கையினுடைய முழுமை, அரூபமாக இருந்து கொண்டு ஒவ்வொரு ஜீவனின் உள்ளேயும் இயக்கிக் கொண்டிருக்கிறதே அந்த இயற்கையினுடைய முழுமை. இயற்கையே ஒவ்வொன்றிலும் முழுமை பெற்று முழுமை பெற்று முழுமை பெற்றுதான் இங்கு மனித ரூபமாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த மனித ரூபம் முற்று பெற வேண்டுமானால் உருவத்தில் மட்டுமல்ல, அரூபத்திலும் முழுமை பெற வேண்டும். பொருளில் மட்டுமல்ல, அருளிலும் முழுமை பெற வேண்டும். உணர்ச்சியில் மட்டுமல்ல, உணர்வுகளும் முழுமை பெற வேண்டும். அந்த முழுமை பெறுவதற்கு முதல் படி முரண்பாடுகளை களைந்திருக்கக்கூடிய இசைவு. இந்த இசைவைத்தான் மெச்சூரிட்டி என்று கூறுகிறார். இந்த மெச்சூர்டு மைண்ட் வரும் பொழுதுதான் அரூப வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அருள் வாழ்க்கைக்குள்ளே நாம் நுழைய தொடங்குகிறோம். இந்த அருள் வாழ்க்கைக்குள் இந்த மெச்சூர்டு மைண்டோடு, மெச்சூர்டு மனதோடு, முழுமை பெற்ற மனதோடு செல்கின்ற பொழுது முரண்பாடுகள் இல்லை. இங்கே சிந்திக்க தொடங்குகிறது. உள்ளிருக்கக்கூடிய இருப்பை பற்றி சிந்திக்க தொடங்குகிறது. தன்னிடம் இருக்கக்கூடிய இருப்புகளை பற்றி சிந்திக்க தொடங்குகிறது. இங்கே நல்லவைகளும் இருக்கின்றன, அல்லவைகளும் இருக்கின்றன. அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொல்லி. அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொல்லினேன். அப்ப அல்லவைகளை கழியத் தொடங்குகிறது. நல்லவைகளை பெருக்க வேண்டியதில்லை, அது பெருகி கொண்டிருக்கும். அல்லவைகள் தேய 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 அறம் பெருகி கொண்டே இருக்கும். அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, மற்றது பிறர் பழிப்பது இல்லாதாயின் நன்று என்று கூறுவார்கள். அறம் பெருக 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 இங்கு மனதில் இருக்கக்கூடிய தன்மைகள் மட்டுமல்ல, இங்கு ஆத்ம சக்தி பெருகத் தொடங்குகிறது. இந்த ஆத்ம சக்தி பெருகின்ற பொழுதுதான் ஆத்மாவில் இருக்கக்கூடிய உண்மைகள், அதனுடைய தோற்றம், அதனுடைய இயக்கம், அதனுடைய முடிவு, இந்த மூன்றும் தெரிய தொடங்குகிறதே. இதுதான் ஆத்மீகம். ஆன்மீகம் என்பது எங்கோ இருப்பதல்ல. ஆன்மீகம் என்பது அறிவின் உள்ளிருந்து அறிவை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய முற்றறிவு. ஒவ்வொரு ஜீவனின் உள்ளேயும் நிர்தீட்சண்யமாக ரெகுலாரிட்டி என்ற ஒரு அமைப்பு இருந்து கொண்டு
ஜடப்பொருட்களின் உள்ளேயும் ஜீவ பொருட்களின் உள்ளேயும், அது சேதன பொருட்களின் உள்ளேயும் அசேதன பொருட்களின் உள்ளேயும் இயங்கிக் கொண்டு மனிதனிடம் ஆறாவது அறிவாக வந்து, மனமாக வந்து, நல்லவைகளையும் அல்லவைகளையும், உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும், புற உலகத்தையும் அக உலகத்தை, புற உலகம் என்பது காது மூலமாக கேட்பது, கண் மூலமாக பார்ப்பது, நாவின் மூலமாக ருசிப்பது. அக உலகம் என்பது காதில்லாமல் கேட்பது, அக உலகம் என்பது கண்ணில்லாமல் பார்ப்பது, அக உலகம் என்பது நாவில்லாமல் ருசிப்பது. இந்த அக உலகத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய அறிவின் உள்ளே அறிவாக இருந்து இயங்கிக் கொண்டு அந்த அறிவை அறியக்கூடிய திறன் இருக்கிறதே, இதுதான் முற்றறிவு. அந்த அறிவை நாடிச் செல்வதற்கு முதல் படியாக அமைவது மெச்சூரிட்டி, மென்டல் மெச்சூரிட்டி. மனதினுடைய, அதை முழுமை என்ற ஒரு தமிழ் வார்த்தையில் அதை நாம் கூறலாம், மனதினுடைய முழுமை. இந்த முழுமை வருவதற்கு முதலில் தேவை முரண்பாடுகள் களைதல். எதிலும் முரண்பாடுகள் இருக்கக்கூடாது. இன்று நாம் பார்த்தோமேயானால் குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் முரண்பாடுகள், கண்ணுக்கும் உள்ளிருக்கக்கூடிய கருத்துக்கும் முரண்பாடுகள், கண்ணினுடைய இந்த ரெட்டினாவுக்கும் பார்க்கக்கூடிய பொருளுக்கும் முரண்பாடுகள், காதுக்கும் காதில் இருக்கக்கூடிய இந்த ஜவ்வுக்கும் வெளியே இருக்கக்கூடிய ஒலிக்கும் முரண்பாடுகள், இந்த காதுக்கும் உள்ளிருக்கக்கூடிய கேட்கக்கூடிய கருவி இருக்கிறதே, அறிவு இருக்கிறதே, இதற்கும் முரண்பாடுகள். ஒவ்வொரு தனி மனிதனுடைய உறுப்புகளுக்கும் மனிதனுக்கும் முரண்பாடுகள், மனிதனுடைய எண்ணத்திற்கும் மனிதனுடைய அறிவுக்கும் முரண்பாடுகள், ஒரு தனி மனிதனுக்கும் தன்னை சார்ந்திருப்பவர்களுக்கும் முரண்பாடுகள், ஒரு சமுதாயத்திற்கும் இன்னொரு சமுதாயத்திற்கும் முரண்பாடுகள், ஒரு ஜீவனுக்கும் இன்னொரு ஜீவனுக்கும் முரண்பாடுகள். இந்த பூமிக்கும் இந்த பிரபஞ்சமே முரண்பாடாக இருப்பதற்கு அடிப்படை காரணம் வேறு எதுவும் முரண்பாடாக இல்லை. காரணம், ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இயற்கை முழுமை பெற்றே அத்தனை தோற்றத்திற்கும் வந்தது. இந்த உடலுக்கும் புலிக்கும் முரண்பாடுகள் இல்லை. புலி முழுமை பெற்ற பிறகுதான் இந்த உடல் வந்தது. சிங்கத்திற்கும் இந்த உடலுக்கும் முரண்பாடுகள் இல்லை. சிங்கம் முழுமை பெற்ற பிறகுதான் நான் வந்தேன். என்னுடைய மனதிற்கும் என்னுடைய அறிவுக்கும் சிங்கத்தினுடைய அறிவுக்கும் முரண்பாடு இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரணத்தினால்தான் சிங்கம் என்னை கண்டவுடனே கர்ச்சிக்கிறது. என்னுடைய அறிவுக்கும் சிங்கத்தினுடைய அறிவுக்கும் முரண்பாடு இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் இருந்தால் சிங்கம் சென்று கொண்டிருக்கும். யோகி டஸ் தட். ஒரு யோகி அதைத்தான் செய்கிறார். முதல் ஒரு யோகியினுடைய திறன், ஒரு ஆன்மீகவாதியினுடைய திறன், முரண்பாடுகளை களைய வேண்டும். வேறெங்கும் முரண்பாடுகள் இல்லை. இயற்கையில் எங்கும் முரண்பாடுகள் இல்லை. எதிலும் முரண்பாடுகள் இல்லை. ஒரே ஒரு முரண்பாடு மனிதனுடைய மனதில் மட்டும்தான் இருக்கிறது. இந்த மனதில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை மட்டும் நாம் ஆய்ந்து களைந்து விட்டோமேயானால் நம்மில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள், let us leave about all the other crores of people, வெளியே இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களை நாம் தவிர்த்து விடுவோம், விட்டு விடுவோம். நம்மிடம் இருக்கக்கூடிய முரண்பாடுகள், முதலில் உங்களுடைய சிந்தனைக்கும் உங்களுடைய வார்த்தைக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடுகள், இதை நாகரீகம் என்று கூறுவார்கள். நா, அகம், இரியம். நா என்பது நாக்கு, அகம் என்பது மனம், இரியம் என்பது இறைவன் உள்ளிருக்கக்கூடிய அறிவு. இந்த மூன்றுக்கும் முரண்பாடுகள் இல்லாமல் பார்த்து கொண்டிருந்தால் போதும். சொல்லும் வார்த்தைகள் உள்ளிருக்கக்கூடிய இருப்பாக இருக்க வேண்டும். சொன்ன வார்த்தைகள் செயலுக்கு வர வேண்டும். செயலுக்கும் வார்த்தைக்கும் முரண்பாடு இருக்கக்கூடாது. எண்ணத்திற்கும் வார்த்தைக்கும் முரண்பாடு இருக்கக்கூடாது. உள்ளிருக்கக்கூடிய இருப்புக்கும் எண்ணத்திற்கும் முரண்பாடுகள் இருக்கக்கூடாது. லெட் இட் பி ரைட் ஆர் லெட் இட் பி ராங்.
அது சரியாக இருக்கட்டும் அல்லது தவறாக கூட இருக்கட்டும். ஒன்றே ஒன்று மட்டும் இருக்கக்கூடாது, முரண்பாடுகள். இந்த முரண்பாடுகளை தவிர்த்து விட்டோமே ஆனால் முதலில் கிடைக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு குணம் ஏற்புத்திறன். ஏற்புத்திறன் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப், முதல் படி ஆத்மீகத்திற்கு ஏற்புத்திறன். இந்த முரண்பாடுகள் களைவதற்கு ஒரு பயிற்சி, அற்புதமான பயிற்சி நம்மிடம் வகுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் எண்ணம் ஆராய்தல் என்ற ஒரு பயிற்சி. மிக அற்புதமான பயிற்சி எண்ணம் ஆராய்தல். இந்த எண்ணம் ஆராய்தல் பயிற்சியை நாம் உச்சியிலிருந்து தீட்சண்யமாக, முழுமையாக, வைராக்கியத்தோடு செய்தோமேயானால் நம்மிடம் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை களைந்து விட முடியும். முரண்பாடுகளை களைந்து விட்டாலே முகம் மலர்ச்சி பெற்றுவிடும். முரண்பாடுகளை களைந்து விட்டாலே வார்த்தைகளுக்கு பெயிட் என்று கூறுவார்கள். அதாவது அதற்குள்ள அந்த கனம் வந்துவிடும். கனம் பொருந்திய என்று கூறுகிறார்களே, வார்த்தைகளுக்கு கனம் வந்துவிடும். அகம் கம்பீரமாகிவிடும். வார்த்தைகள் அது மேக்னடைஸ் ஆகிவிடும். உள்ளே கம்பீரம் வந்துவிடும். வெளியே கம்பீரம் தேவையில்லை, அகத்தே கம்பீரம் வந்துவிடும். ஆக முரண்பாடுகளை களைந்து விட்டோமே ஆனால் ஆன்மீகம் நம்மை வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறது. அதற்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தான் நம்மிடம் இருக்கக்கூடிய எண்ணம் ஆராய்தல் என்று கூறி, இந்த எண்ணம் ஆராய்தலை நீங்கள் எப்பொழுது செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். முதலில் ஆரம்ப கட்டத்தில் சொல்லும் பொழுது ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் என்று கூறுவார்கள். அதன் பிறகு சொல்லும் பொழுது இரவு தூங்குவதற்கு முன்னால் எண்ணங்களை ஆராயுங்கள் என்று கூறுவார்கள். அதன் பிறகு கூறும் பொழுது எந்த நேரமுமே எண்ணத்தை ஆராய்ந்து கொண்டிருங்கள் என்று கூறுவார்கள். எண்ணத்தில் எண்ணமாய் இருப்பதே யோகம். எந்த க்ஷணத்திலும் உங்களுடைய எண்ணத்தையே பார்த்து கொண்டிருங்கள். யூ லுக் அட் யூ, லுக் அட் யுவர் மைண்ட், லுக் அட் யுவர் தாட். உங்களுடைய மனதை பார்த்து கொண்டிருங்கள், உங்களுடைய எண்ணத்தை பார்த்து கொண்டிருங்கள். அப்படி பார்த்து கொண்டிருந்தால், நான் ஒரு கட்டத்தில் கூறினேனே, சாட்சி பாவனை, இன்று கூறவில்லை, சாட்சி பாவனை. நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் என்பது வேறு, நான் என்பது வேறு. நான் என்பது அறிவு. நடந்து கொண்டிருப்பது எத்தனையும் என்னுடைய பதிவுகள். இங்கு நடந்து கொண்டிருப்பது அத்தனையும் இயற்கையினுடைய ஓட்டம். அப்போ நடந்து கொண்டிருப்பதை, என்னுடைய உடலில் நடந்து கொண்டிருப்பதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பதை நான் ரசித்து கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு சாட்சி பாவனை வந்துவிடும். இந்த சாட்சி பாவனை வருகின்ற பொழுதுதான் தாமரை இலையும் தண்ணீரும் போல இந்த பூமியினுடைய உறவுகளும் உணர்வுகளும் மனிதனுக்கு அகப்படத் தொடங்குகின்றன. அப்போ முரண்பாடுகளை களைவதற்கும் ஏற்புத்திறனை அதிகரித்துக் கொள்வதற்கும் அடிப்படை தேவையான ஒரு பயிற்சி தான் எண்ணம் ஆராய்தல் என்று கூறி, இந்த எண்ணம் ஆராய்தலையும் நம்மிடம் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் வரும் பொழுதே உங்களுக்கு தெரியும். நான் முரண்படுகிறேன் என்பது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும், எண்ணத்தில் மட்டுமல்ல, உணவிலும் சரி, உடையிலும் சரி, உறக்கத்திலும் சரி, எந்த செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, எந்த வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, எந்த எண்ணமாக இருந்தாலும் சரி, செயல்கள் முரண்பாடான செயல்கள் இருக்கக்கூடாது. இயற்கைக்கு அப்பாற்பட்டு செலுத்திவிடும். வார்த்தைகள் முரண்பாடான வார்த்தைகள் இருக்கக்கூடாது. சமுதாயத்திலிருந்து பிரித்தெடுத்துவிடும். எண்ணங்கள் முரண்பாடாக இருந்தால் இறைவனிலிருந்து நம்மை பிரித்தெடுத்துவிடும். அப்போ அனைத்திலும் முரண்பாடுகளை களைந்து விட்டோமே ஆனால் ஏற்புத்திறன் வந்துவிடும். அந்த ஏற்புத்திறன் தான் அடிப்படை, தி பேசிக், தி ஃபண்டமெண்டல், தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப், தி என்ட்ரன்ஸ். இது முதல் கேட் என்று கூறுகிறோமே, அந்த கேட்டு தான் அக்செப்டிவிட்டி. இந்த ஏற்புத்திறன் தான் ஆத்மீகத்திற்கு வகுக்கப்பட்ட முதல் வாசல். அந்த வாசலுக்கு திறக்க வேண்டுமானால் உள்ளிருக்கக்கூடிய தாழ்பால் இருக்கிறதே, அதுதான் முரண்பாடு. இந்த தாழ்பாலை அகற்றுவதற்கு ஒரு சக்தி வேண்டுமே, அதுதான் எண்ணமாராய்தல். இந்த எண்ணமாராய்தலுக்கு சக்தி வேண்டுமே, அதுதான் துரிய தவம். நல்ல தவம் செய்யுங்கள். உங்களிடம் வரக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களையும் ஆராயுங்கள். ஆராய்ந்து முரண்பாடுகளை களைந்து முகமலர்ச்சியோடு
நீங்களும் உங்களது அன்பு குடும்பமும் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைநிலையோடும் எமது குருநிலையோடும் இணைந்து நின்று வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.